ஏழாம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கக்கூடாது, ஏழாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கக்கூடாது, ஏழாம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. ஏழாம் இடத்துல சனி இருந்தாலே லேட் மேரேஜ், ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே எப்படிங்க கலத்துறதை பாதிக்கும். மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டதில்லை, ஒரு ஆணாக இருந்தாலும் பாதிக்கும், பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும். அப்போ ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, காரகோ பாவனாஸ்தி அப்படின்ட்டு. ரெண்டாம் இடத்துலையும் வந்து ராகு சுக்கிரன் இருக்கக்கூடாது, சுக்கிரன் இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது. ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் அல்லவா. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, தேவையில்லாத பேச்சை பேசி அவங்க மனைவியோட மன வருத்தம் பிரச்சனை கொண்டாந்து. இதே நாலாம் இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து ராகு சுக்கிரன் இருக்கும்போது எப்படின்னா மனைவிட்ட வந்து ரொம்ப இன்பமாக பாசமாக அதுன்னு நிறைய பேசிடுவார். அது செய்க்குமானா ராகு ரிவேட்ஸு கிடக்கும். அது வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாருன்னா அவர் ரிவேட்ஸாக தான் பேசுவார். நைட்டு பூரா அந்த மனைவி சொல்கிறதே கேட்பார். ஓகே அப்படி செய்யலாம், போகலாம், வரலாம் அப்படின்னு தான் எல்லாமே ரெடி பண்ணுவார். அவங்க என்ன மனைவி அவங்க சொந்தம் வந்தால் அவங்க பிறந்த வீட்டுக்கு போகிறது வரதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க, ஓகே சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்துக்கு வந்து அந்த சுக்கரனோட ராகு சேரும்போது என்ன ஆகி போயிடும் அப்படின்னா காலையில் எழுந்துச்சு பூரா மாற்றி பேசுகிறோம், இல்லை போகலாம், டைம் மாற்றி போகலாம், இல்லை நீ போயிட்டு வந்துடு அப்படிப்பாரு. அப்போ இதே குடும்பத்தில் வந்து பிரச்சனை. நாலாம் இடத்துல வந்து மூணாம் இடத்துலையும் அதே மாதிரி தான். மூணாம் இடத்துல வந்து ராகு சுக்கிரன் தான் நகை நெட்டு ஆடை ஆவரணத்தில் நல்ல விருப்பம் இருக்கும். டூ வீலரை நிறையா சின்ன வயசுலேயே டூ வீலர் வாங்கி கொடுக்கணும். சின்ன வயசுல அவங்க அப்பா கார் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க, இப்படி இதெல்லாம் நடக்கும். நாலாம் இடத்துல வந்து அப்போ ராகு சுக்கிர பகவான் இருக்கார். நாலாம் இடங்கிறது வீடு, சொகுசு பங்களா. பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலாம் இடத்துல வந்து சுக்கிரன் ராகு சொகுசு வீடு, சொகுசு பங்களா கட்டிட்டாங்க, காரும் வாங்கிட்டாங்க. ஆனால் உள்ள அவ்வளோ பெரிய பங்களாக்குள்ளே பாம்பு வருங்களா? வராது. ஆனால் பாம்பு வந்துச்சு, உள்ள பாம்பு இருந்துச்சுங்க அப்பா அப்படின்னா. ஆமாங்க, உள்ள பாம்பு எப்படி வந்துச்சுன்னு தெரியலைங்க. இந்த சாக்கடை தண்ணி வழியோ அந்த இதில் வழியில் எப்படி உள்ளே வந்துருக்க மாட்டேங்குது, பாம்பு வந்துச்சு. ஏன்னா நாலாம் இடத்துல சுக்கிரன் ராகுனா பாம்பு, சர்ப்பம் சம்மந்தப்பட்டது. காருக்குள்ளே பாம்பு இருந்துச்சா? ஐயா பாம்பு இருந்துச்சு. ஆனால் மெயினாக இதில் வந்து என்னென்னா அவங்க தோட்டத்தில் தான் அந்த வீடு பங்களா கட்டியிருக்கிறாங்க, தோட்டத்தில் தான் கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த சாக்கடை வழியாக தான் வந்து அந்த பாம்பு உள்ளே வந்து. ரெண்டாவது காருக்குள்ளே அந்த பாம்பு. நான் ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. இந்த சர்ப்ப சம்மந்தப்பட்டதுக்கு வந்து ஒன்று திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்து ஒரு அர்ச்சனை போயிட்டு வாங்க. 10-12 ராகணத்தில் வந்து திருநாகேஸ்வரம் வெள்ளிக்கிழமை 10-12 ராகணத்தில் போய் பாலவசம் பண்ணிட்டு வாங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் பாம்பு, காரில் பாம்பு, உங்கள் ஏரியா உங்கள் கண்ணுக்கு தட்டுப்படாதுங்க அப்படின்னு. ஆனால் ஒரே ஷாட்டாக அவங்க புறப்பட்டு போனாங்க. ஃபேமிலியே போயிட்டு வெள்ளிக்கிழமை 10-12 ராகணத்தில் வந்து திருநாகேஸ்வரம் திருநாகநாதனுக்கு பாலவசம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாம்பு அதை பற்றிலாம் எதுவுமே இப்போ 2-3 வருஷம் ஆச்சு கேட்டேன், இல்லை அதெல்லாம் கண்ணில் தட்டுப்படுறது இல்லைங்க அப்படின்னு. ஏன்னா நாலாம் இடத்துல வந்து ராகு சுக்கிரன் இருந்தால் பாம்பு சம்மந்தப்பட்டது வரும். நாலாம் இடங்கிறது வந்து அதான் உபயராசியாக வந்துச்சுன்னு வச்சுங்க. டர்னில் நீங்கள் வண்டி டூ வீலர்லையோ காரில் போகும்போது பாம்பு குறுக்கு போச்சா, கீழே விழுந்தீங்களா அப்படின்னா அவங்க ஆமாங்க கீழே விழுந்துட்டான் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்காருங்க, ராகு இருக்காரு அப்படின்னு சொன்னால் 5ஆம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணியம், புத்திரன், குழந்தைகள் சம்மந்தப்பட்டது. அப்போ அதில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக குழந்தைகளை வண்டி வாகனத்தில் கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். ஏன்னா அது ரிவேர்ஸ் கிரகம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்து. 7ஆம் இடத்துலேயும் வந்து ராகு சுக்கிரன் இருக்கக்கூடாது. அப்போ இந்த பெண்கள் முகம் அதிகமாக காரு உல்லாசம் சந்தோஷம் பிரியத்தில் வந்து முகத்தை கொடுத்து அவரோட சக்தியை வந்து குறைச்சிரும். அவருடைய சக்தி குறைஞ்சிடும், பவர் போயிடும். பவர் போனால் நடக்கூட முடியாமல் போயிடறாங்களப்பா அந்த மாதிரி. அதெல்லாம் நான் இது ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்து சோதனமாக வாழ்க்கையில் செய்கிறதுக்கு என்ன வழி அதை பாருங்கள். 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் குடும்பத்தில் மனைவிட பார்த்து பேசுங்க. 3ஆம் இடத்துல இருந்தால் மொபைல், இன்டர்நெட், தகவல் டூ வீலரில் போகும்போது பார்த்து ஜாக்கிரதை போங்க. பாம்பு குறுக்க வரும், கீழே விழுகிற சூழ்நிலை வரும். 4ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் இருக்கும்போது நல்ல பங்களா வீடு வாங்கலாம், கட்டலாம். அங்கே சர்ப்ப சம்மந்தப்படுது, அது நீங்கள் தோசை பண்ணிக்கணும். 7ஆம் இடத்துல இருந்தாலும் அதே மாதிரி தான். 9ஆம் இடத்துல இருந்தாலும் தகப்ப சார்ந்த உறவு சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் பார்த்து எல்லாமே இருக்கணும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். பதவி செய்கிறது. நீங்கள் மல்லிகை கடை வச்சுருந்தா கூட உள்ளே பாம்பு உள்ள இருந்து நான் நிறைய சாதத்தை பார்த்துக்கேன். 10ஆம் இடத்துல சொந்த தொழில் செஞ்சுருக்காரு, மல்லிகை கடை வச்சுருக்காரு, அது நிலம் ஓடணும்னா ஒட்டி இருக்குது கடை, பாம்பு உள்ளே போயிடும், உள்ளே படுத்துருக்கு. அதனால் கொஞ்சம் 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் ராகு இருந்தால் சர்ப்ப சம்பந்தத்துக்கு சர்ப்ப தோஷம் பண்ணிக்கோங்க. சர்ப்ப தோஷம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ப்பத்தினால் வரக்கூடிய அந்த விஷத்தன்மை சம்மந்தப்பட்டது உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணிங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. வாழ்க வளமுடன்.